வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலீட்டால் பொருளாதார முன்னேற்றம். பிரிட்டன் பிரதமர் தெரசா மே புகழாரம். தில்லியில் ஒரு வாரமாக தொடரும் காற்று மாசு. மத்திய அரசு இன்று முக்கிய ஆலோசனை. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானின் தொடரும் அத்துமீறல். பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொலை. ஹிலாரி கிளின்டன் குற்றமற்றவர் என FBI தகவல். கருத்து கணிப்பில் பின்தங்குகிறார் ட்ரம்ப். இந்திய முதலீடு காரணமாக பிரிட்டனில் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் தெரசா மே தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமராக தெரசா மே பதவியேற்ற பிறகு ஐரோப்பிய கண்டத்தை விட்டு முதன்முறையாக அயல்நாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து 3 நாள் பயணமாக இந்தியா வந்த அவருக்கு தில்லி விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெரசா மே உடன் தொழிலதிபர்கள் 40 பேரும் இந்தியா வந்துள்ளனர். தில்லியில் இந்தியா இங்கிலாந்து தொழில்நுட்ப மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய தெரசா மே இந்திய முதலீடு காரணமாக பிரிட்டனின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே சிறந்த நட்புறவு நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். I will use this visit to discuss with Prime Minister Modi, his team and Indian businesses how we can work together to seize those possibilities, building a partnership that is focused resolutely on shaping our shared future bilaterally and on the global stage. Meanwhile, Indian investment is helping us diversify our economy and bring prosperity to every corner of our country. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஐரோப்பிய கண்டத்தை விட்டு முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்கு இந்தியாவை பிரிட்டன் பிரதமர் தெரசா மே தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி என தெரிவித்தார். பன்னாட்டு சவால்களை மேற்கொள்ள இந்தியாவும் பிரிட்டனும் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சூரிய மின்சக்தி தொடர்பாக ஆராய்ச்சி மையம் அமைக்க இந்தியாவும் பிரிட்டனும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். We have agreed to establish the India-UK Clean Energy R&D Center on solar energy with joint investment of £10 million. India's partnership with UK in industrial research has been one of our most exciting programs. I call upon all the participants here to contribute and add value to these exciting bilateral programs aimed at fostering innovation and entrepreneurship. இதனையடுத்து பிரதமர் மோடியை அவருடைய இல்லத்தில் தெரசா மே சந்திக்கிறார். அப்பொழுது பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக இருவரும் பேச்சு நடத்துகின்றனர். இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் கூட்டறிக்கையை வெளியிடுகின்றனர். தில்லியிலிருந்து நாளை பெங்களூரு செல்லும் தெரசா மே அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் சந்தித்து பேசுகிறார். தில்லியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு காற்று மாசு அதிகரித்துள்ளதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறது. தலைநகரில் தில்லியில் 20 ஆண்டுகளில் காணப்படாத வகையில் சில நாட்களாக காற்று மாசு, பனிப்புகை அதிகரித்துள்ளது. இதனால் கண்ணெரிச்சல், இருமல், மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளால் மக்கள் பெரிதும் அவதியுற்று வருகின்றனர். குறிப்பாக காலை வேளைகளில் பார்வை திறன் குறைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காற்று மாசுக்களின் அளவு பாதுகாப்பு வரம்பை விட அதிகரித்து வருவதால் உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காற்று மாசுவை கட்டுப்படுத்த மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. लेकिन चाहे वो केंद्र सरकार हो, चाहे वो राज्य सरकार हो, किसी ने उसमें अपनी कोई दिलचस्पी या प्रिकॉशन नहीं लिया. इस दिवाली में जिन चीज़ों पर रोक लगना चाहिए था, दिल्ली में कम से कम उस तरह का आयोजन न करें जिससे प्रदूषण बढ़ता है. स्कूल बंद किया गया, मैं समझता हूँ कि ठीक है, ये उचित कदम है.
இதனை அடுத்து தில்லியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. குப்பை கிடங்குகளில் தீ எரிவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிகரிக்கும் காற்று மாசுவை கட்டுப்படுத்த செயற்கை மழை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தொடர்பாக மத்திய அரசுடன் தில்லி அரசு ஆலோசனை நடத்துகிறது. இதேபோல் தில்லியில் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள காற்று மாசு அதிகரிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசும் அவசர ஆலோசனை நடத்துகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் அருகே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவ வீரர் ஒருவர் காயமுற்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் மீது இந்திய ராணுவத்தினர் துல்லிய தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து இந்திய நிலைகள் மீதும் குடியிருப்பு பகுதிகளிலும் 100க்கும் அதிகமான தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லை தாண்டி நடத்தியுள்ளனர். இதன் காரணமாக ஜம்மு பகுதியில் உள்ள பன்னாட்டு எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகே உள்ள 400க்கும் அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் நேற்று அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை அடுத்து 2 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். இதனிடையே ஷோபியான் அருகே பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் இன்று அதிகாலை ஊடுருவ முயன்றனர். இதனை முறியடிக்கும் நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்ட பொழுது பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலின் பொழுது ராணுவ வீரர் ஒருவர் காயமுற்றார். தாக்குதல் நடைபெற்ற பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்களை ராணுவத்தினர் பறிமுதல் செய்தனர். पाकिस्तान ने जब मर्जी की सीजफायर वायलेशन कर दी क्योंकि वो इन्फिल्ट्रेशन कराना चाहता है। और आपकी जानकारी के लिए 100 से ज्यादा बारी जो है वो इन्फिल्ट्रेशन अटेम्प्ट ये सीजफायर वायलेशन कर चुका है सर्जिकल स्ट्राइक्स के बाद में। तो ये दर्शाता है कि किस तरह पाकिस्तान डेस्परेट है टेररिस्ट को, इन्फिल्ट्रेटर्स को पास बंद होने से पहले हमारे इलाके में पुशन करने के लिए। ஜம்மு காஷ்மீரில் தீ வைத்து எரிக்கப்பட்ட பள்ளிகள் சீரமைக்கப்பட்டு விரைவில் திறக்கப்படும் என முதல்வர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த பர்கான் வாணி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து வன்முறை ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலர் பலியானார்கள். இதனையடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 110 நாட்களுக்கும் அதிகமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 35க்கும் அதிகமான பள்ளிகளுக்கு வன்முறையாளர்கள் தீ வைத்ததால் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இதனிடையே ஸ்ரீநகரில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் மெஹபூபா முஃப்தி கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீ வைக்கப்பட்ட பள்ளிகள் விரைவில் சீரமைக்கப்பட்டு திறக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கின் விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அலைக்கற்றை முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றன. இதனிடையே முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணையும் தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சிபிஐ தரப்பில் பதில் வாதத்தை தாக்கல் செய்ய தில்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். அன்றைய நாள் இறுதி விசாரணையின் பொழுது சிபிஐ தரப்பின் வாதம் நடைபெற உள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் இமெயில்களை அழித்தது தொடர்பான விவகாரத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் குற்றமற்றவர் என அமெரிக்க புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டனும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வெளியுறவுத்துறை செயலராக இருந்த காலகட்டத்தில் ஹிலாரியின் அழிக்கப்பட்ட இமெயில்களில் உள்ள தகவல்களை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என ட்ரம்ப் கூறி வந்தார். இந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஹிலாரியின் இமெயில்களை அமெரிக்க புலனாய்வுத்துறை ஆய்வு செய்ததாகவும் அதில் சர்ச்சைக்குரிய எந்த தகவலும் இல்லை எனவும் அதன் இயக்குநர் ஜேம்ஸ் கோமே தெரிவித்துள்ளார். நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஹிலாரி குற்றமற்றவர் என அமெரிக்க குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் அதிபராக தேர்வு செய்யப்பட 95% வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் நியூயார்க் உள்பட அமெரிக்கா முழுவதும் தேர்தல் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நியூயார்க் நகரின் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி, குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் ஆகியோர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மும்முரமாக உள்ளனர். தேர்தல் பரபரப்பு மக்களிடமும் காணப்படுகிறது. நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் ஹிலாரி, டிரம்ப் உருவங்கள் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டுகள் மும்முரமாக விற்பனையாகின்றன. இதனிடையே ராய்டர்ஸ், IPSOS ஆகியவை இணைந்து நடத்திய புதிய கருத்து கணிப்பில் ஹிலாரிக்கு 44%, டொனால்டு டிரம்புக்கு 39% ஆதரவு இருப்பது தெரியவந்துள்ளது. ஹிலாரி கிளின்டன் வெற்றி பெற 95% வாய்ப்புள்ளதாக 2 தனியார் செய்தி நிறுவனங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. வங்கக்கடலில் உருவான புயல் வங்கதேசத்தின் வழியாக கரையை கடந்ததால் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 10 நாட்கள் தாமதமாக கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. அப்படி இருந்தும் போதிய மழை பெய்யவில்லை. இதனிடையே வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து நேற்று வங்கதேசம் வழியாக கரையை கடந்தது. இதனால் இன்னும் 4 நாட்களுக்கு வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனினும் இலங்கைக்கு தெற்கே இந்திய பெருங்கடலில் மேக கூட்டங்கள் திரண்டிருப்பதால் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இழுவை வலை தடை விதிப்பு சாத்தியம் இல்லை, ராமேஸ்வரம் மீனவர்கள் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முல்லைப் பெரியாறு அணை பகுதியிலிருந்து கேரள சிறப்பு காவல் நிலையத்தை வள்ளக்கடவுக்கு மாற்றம் செய்ய கேரள அரசு முடிவு செய்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பணியில் கேரள காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கு வனத்துறைக்கு சொந்தமான கட்டடத்தில் கேரள சிறப்பு காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் செயல்பட்டு வரும் இந்த கட்டடத்தை வள்ளக்கடவு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய கேரள அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கென 20 சென்ட் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டடம் கட்ட தொடங்குவதற்கான வரைபடத்தை பீர்மேடு MLA பிஜிமோல் காவல்துறையினரிடம் வழங்கினார். விரைவில் புதிய கட்டடம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இழுவை வலை மீன்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற இலங்கை எம்பியின் கோரிக்கை தற்பொழுது உள்ள நிலையில் சாத்தியமற்ற ஒன்று என ராமேஸ்வரம் மீனவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழக மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கடந்த 5ஆம் தேதி புதுதில்லியில் இருநாட்டு அமைச்சர்களுக்கு நிலையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இலங்கை தமிழ் அரசு கட்சி MP சுமந்திரன் தில்லியில் நேற்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது அவர் இழுவை வலை மீன்பிடி தொழிலுக்கு தடை விதிக்கப்பட்டால் இருநாட்டு மீனவர்களுக்கிடையே நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு எட்ட முடியும், 90% பிரச்சினை தீர்ந்துவிடும் என தெரிவித்தார். இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள், இழுவை வலையால் கடல் வளம் பாதிப்படையும் என்பது தங்களுக்கும் தெரியும், ஆனால் உடனடியாக இழுவை வலையை தடை செய்வது சாத்தியம் இல்லை என கூறியுள்ளனர். கடல் வளத்தை இழுவலை படகுகள் கடல் வளத்தை அழிக்கிறாங்கிறது உண்மைதான், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம், நாங்களும் அதை உணர்ந்து பார்க்குறோம். ஆனால் அதை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளை அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்து இதை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் சார்பு தொழிலாளர்களும் இதனால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அரசாங்கம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து செய்யணும். இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு அந்நாட்டு அரசிடமிருந்து இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள தமிழ் அமைப்புகள் இணைந்து தனித்தமிழ் இயக்க 100ஆண்டு விழாவை கொண்டாடின. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் தனித்தமிழ் போராளி ந அரண்முறுவல் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பெற்றோர்களிடம்
ஆங்கில மோகம் குறைந்து தாய்மொழி மீது நம்பிக்கை வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிலை உருவாகவில்லை என்றால் தமிழர்களின் எதிர்காலம் இருண்டுவிடும் என எச்சரித்த அவர் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிற 700 மீனவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை அரசிடமிருந்து குறைந்த அளவுக்கு ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாயாவது நட்டஈடு இலங்கை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே லாரி மீது கேரள அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பயணிகள் பலியாகினர். நாகர்கோவில் அடுத்த வெட்டூர்னி மடம் என்ற இடத்தில் வடச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்து எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடும் வகையில் சாலையோரமாக திரும்பும் பொழுது லாரி மீது மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த கட்டையன் விளையை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வம் உள்பட 2 அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற 2 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பாக வடச்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். எதுக்க வண்டி வரும்போது வண்டி ஒதுக்கும் போது அதில் ஆக்சிடென்ட் ஆகி 2 உயிர் பலி நடந்திருக்கு. ஆனால் இனிமேலாவது அந்த சைடில் லாரி விடாமல் அதை காவல்துறையில் அதை நடவடிக்கை எடுக்கும்போது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்துல எப்பவுமே நெருக்கடியாக இருக்கிறதுனால டேனிங் இருக்கிறதுக்கு காரணத்தினால வேகத்தடை கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்கிற. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே ஜாமீனில் வெளிவந்தவர் இன்று காலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை ஆத்தூரை சேர்ந்த மனோகர் என்பவர் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையவர். கடந்த ஆண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். இன்று காலை ஆத்தூர் பாலம் அருகே மனோகர் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த கொலை குறித்து மணல்மேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குழந்தையை கடத்தி விற்றதாக 2 பெண்கள் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலங்குளம் அருகே கீழ்ப்பாவூரை சேர்ந்த அருணாச்சலம் தேவிகா தம்பதியினர் குழந்தை ஒன்றை தத்தெடுக்க முடிவெடுத்தனர். இதனையடுத்து அதே பகுதியை சேர்ந்த நயினார் என்பவரிடம் 2.5 லட்சம் ரூபாய் பணமும் அளித்தனர். பிறந்த சில நாட்களே ஆன ஆண் குழந்தையை அவர்களிடம் நயினார் ஒப்படைத்தார். உரிய அங்கீகாரம் இன்றி கடத்தி வரப்பட்ட குழந்தை என்பது தெரிய வந்ததால் அருணாச்சலம் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் காவல்துறையினர் தங்கபாண்டி, பாலசுப்ரமணியன், சேர்மன், பொன்னுத்தாய், எஸ்தர் உள்பட 7 பேரை கைது செய்தனர். காப்பகத்தில் குழந்தை ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எங்கிருந்து குழந்தை கடத்தி வரப்பட்டது என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மற்றொரு குழந்தை கடத்தல் கும்பல் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த வில்சன், குமாரி தம்பதியிடம் 2,20,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அரசின் உரிய அங்கீகாரம், ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஆண் குழந்தையை விற்றதாக ஆலங்குளம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் அந்த குழந்தையையும் மீட்டு மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சிலரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். ஒரே நாளில் 2 ஆண் குழந்தைகளை காவல்துறையினர் மீட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் உள்ள சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என பறவை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே 45 ஏக்கர் பரப்பளவில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு அரிய வகை பறவைகளான பூநாரை, நரையான், வெள்ளை அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இங்குள்ள ஏரியில் சீமை கருவேல மரங்கள் அதிக எண்ணிக்கையில் வளர்ந்ததால் இப்பகுதியில் தண்ணீர் வற்றியது. இதனால் பறவைகளின் வருகையும் பெரும் அளவில் குறைந்தது. பொலிவிழந்து காணப்படும் சரணாலயத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கியுள்ள மதுரை இயற்கை பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் மதுரை பல்கலைக்கழகம் கருவேல மரங்களை அகற்றும் முயற்சியை தொடங்கியுள்ளது. கருவேல மரங்களை முழுமையாக அகற்றினால்தான் சரணாலயத்தில் தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருக்கும் என்று கூறும் இயற்கை ஆர்வலர்கள் மீண்டும் கருவேல மரங்கள் வளராமல் தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பறவைகள் வருகை ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட பறவைகளே இல்லைன்னு சொல்லலாம். வந்தால் போர்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்தளவுக்கு ஏன் இருக்குன்னா, இங்கே சீமக்கருவேல மரங்கள் நிறையா இருக்குது. நாட்டு கருவேல மரங்களில் தான் பறவைகள் தங்குது, கூடு கட்டி தங்குது. ஆனால் சீமக்கருவேல மரங்கள் நீரை வந்து அதிகமாக உறிஞ்சி கண்மாயினுடைய நீர் வளத்தையும் குறைக்குது. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் சீமக்கருவேல மரங்களை அகற்றுறதுக்காக 40-50 பேர் வந்திருக்கோம்.
இந்த பறவைகள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கண்டிப்பாக மழை பெய்ந்த உடனே வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 பறவைகள் வந்து இங்கே வந்து வசித்து ஒரு 3 மாத காலமாக முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மறுபடியும் அந்த சீசன் முடிஞ்ச உடனே ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி இந்த நாட்டுக்கு அந்த பறவை பறந்து போயிருக்கு. இந்த ஆண்டு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு, ஒரு 2000 பறவைக்கு நெருக்கி வந்துச்சு. இந்த கம்மாயில் தண்ணி இல்லாத காரணத்தினாலையும் திரும்பி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு. பார்வையாளர்கள்லாம் அந்த பறவையை பார்க்க வந்துட்டு பெரிய ஏமாற்றத்தோடு போய்கிட்டு இருக்கு. கம்மாய் வந்து இருந்ததுனால தான் இங்கே வந்து பறவைகள் வெளிநாடுகள்லேருந்து பறவைகள்லாம் வந்து இங்கே தங்கி இனப்பெருக்க காலங்களில் வந்து இங்கே இருந்துட்டு போகும். சீமக்கருவேலை வந்து அதிகமாக வளர்ந்ததுனால மழைநீர் வந்து ரொம்ப கம்மியாகி கம்மாயும் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு இப்போ வந்துட்டு இப்போ பறவைகளே சுத்தமாக இங்கே வர்றதில்லை. ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும், பறவைகளை வந்து நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த கம்மாயில் வந்து சீமக்கருவேலை மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒழிச்சிட்டு அந்த இது அடுத்த அதாவது நீர் ஆதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். சரணாலயத்துக்கு வந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறையா வரும். ஒரு 3 மாதங்கள் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு கூட்டிகிட்டு போகும். வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியா பறவைகள்லாம் இங்கே வருதுன்னா அதுக்கு நல்ல உணவுலாம் நம்ம மண்ணில் கிடச்சிச்சு. ரசாயன உரங்கள் பூரா விளைநிலங்களில் பயன்படுத்துறதுனால பறவைகள் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து பறவை ஆர்வலர்கள் வந்து இதுக்கான காரணத்தை அறிஞ்சு உண்மையாலுமே இது என்ன அதெல்லாம் எப்படின்னு சொல்லி அதை காக்க வேண்டிய ஒரு கடமையில் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கான். திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 31ஆம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்வான சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி குமரவிடங்க பெருமான், தெய்வானை அம்பாள் ராஜகோபுரம் அருகே உள்ள மண்டபத்தில் எழுந்தருளினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளம் ஒலிக்க சுவாமியின் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பலாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகனுடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் சுமார் 10 வருடங்களாக வந்து சூரசம்ஹாரத்தை முடித்து இன்று திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சஷ்டி விரதத்தில் வந்து இந்த கல்யாணம் பார்க்குறதுல ரொம்ப விசேஷம், சம்ஹாரம் பார்க்குறதும் ரொம்ப விசேஷம். நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம் முருகனை தரிசிக்கிறதுக்கு. இந்த கல்யாணம் பார்த்து இதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு இங்கே வந்த பக்தர்களுக்கு இந்த தரிசனம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். திருச்செந்தூருக்கு நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகலை வந்தேன். நான் திருக்கல்யாணத்துக்கு வந்தேன். இப்போ வந்த பிறகு அடுத்த வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ நாங்கள் திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. சிரியாவில் தீவிரமடையும் உள்நாட்டு போர், நகரை விட்டு வெளியேறும் மக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். சிரியாவின் அலெப்போ நகரில் அரசு படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே சண்டை தீவிரமடைந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் IS தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. இந்நிலையில் அலெப்போ நகரை முற்றிலுமாக மீட்கும் முயற்சியில் ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அலெப்போ நகரின் தென்மேற்கு பகுதியில் அரசு படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேயான சண்டை தீவிரமடைந்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் நகரை விட்டு வெளியேறி வருகின்றனர். கடந்த 28ஆம் தேதி முதல் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் 100க்கும் அதிகமான ஒன்றுமறியா மக்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. والله بصراحة بفضل المعمل لأنه شوف عينك الدمار والعالم بدها تشتغل بدها تقول يلا. طبعا ضمن أراضي النظام ما راح أتوجه يعني وين ضمن أراضي النظام. صراحة ممكن أطلع يمكن للحلب جديد.
இத்தாலி அருகே கடற்பகுதியில் உயிருக்கு போராடிய கர்ப்பிணி உள்பட 434 அகதிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உள்நாட்டு போர், வறுமை உள்ளிட்ட காரணங்களால் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஐரோப்பா நாடுகளுக்குள் தஞ்சம் அடையும் மக்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 3 ரப்பர் படகுகளில் லிபியா கடற்பகுதியில் 400க்கும் மேற்பட்ட அகதிகள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். இத்தாலியின் தென் பகுதியில் உள்ள கடற்பகுதியை அவர்கள் அடைந்த பொழுது கடல் அலைகளில் சிக்கி உயிருக்கு போராடினர். அங்கு சென்ற இத்தாலி கடலோர காவல் படையினர் மற்றும் பன்னாட்டு செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் பெண்கள், குழந்தைகள் உள்பட 434 பேரை மீட்டனர். 48 மணி நேரத்தில் 3 பிரிவுகளாக இந்த மீட்பு பணி நடைபெற்றது. விபு துறைமுகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் புனே அணி கொல்கத்தா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. புனேயில் நடந்த இந்த போட்டியில் முதல் பாதி ஆட்டம் முடிய இருந்த நேரத்தில் புனே அணியின் எட்வர்டோ கோல் அடித்தார். 40வது நிமிடத்தில் அவர் அடித்த கோலால் புனே 1-0 என முன்னிலை பெற்றது. ஆட்டத்தின் 55வது நிமிடத்தில் கோல் கம்பம் அருகே கொல்கத்தாவின் அணி வீரரின் கையில் பந்து பட்டதால் புனே அணிக்கு பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனை புனே வீரர் அனிபால் கோலாக்கினார். And he's got it into the net eventually. It counts as a straightforward and a leap of 2 places up the table. ஆட்டம் இறுதி கட்டத்தை எட்டிய பொழுது கொல்கத்தா அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அந்த அணி வீரர் ஹீமோ கோலாக்கினார். இறுதியில் 2-1 என சொந்த மண்ணில் புனே அணி முதல் வெற்றியை பெற்றது. இந்தியன் சூப்பர் லீக் 3வது தொடரில் புனே அணி பெறும் 2வது வெற்றியை பதிவு செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலீட்டால் பொருளாதார முன்னேற்றம், பிரிட்டன் பிரதமர் தெரசா மே புகழாரம். தில்லியில் ஒரு வாரமாக தொடரும் காற்று மாசு, மத்திய அரசு இன்று முக்கிய ஆலோசனை. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானின் தொடரும் அத்துமீறல், பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொலை. ஹிலாரி கிளின்டன் குற்றமற்றவர் என FBI தகவல், கருத்து கணிப்பில் பின்தங்குகிறார் ட்ரம்ப். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.